குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிய ஜூனியர் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நடத்த போறாங்க. அதுக்கு முன்னால நம்ம பாஸ்டர் அங்கிள் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்க போறாங்க. அவங்கள வரவேற்கலாமா? ஹலோ குட்டீஸ், குட் மார்னிங். சாரி, இது குட் மார்னிங்கா? நீங்கள் லைவில் இருந்தீங்கன்னா இது குட் மார்னிங். நீங்கள் ரொம்ப லேட்டாக பார்த்தீங்கன்னா குட் ஆஃப்டர்நூன். இன்னும் ரொம்ப லேட்டாக பார்த்தீங்கன்னா குட் ஈவினிங். அது உங்கள் வசதி. ரைட், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஒரு மாதம் ஆச்சுல்ல? ஜாலியாக இருக்கிறீங்க. நோ ஹோம்ஒர்க், நோ டெஸ்ட், எதுவும் இல்லை, ஃப்ரீ. ஃப்ரீயாக இல்லை அப்பா அம்மாவுடைய தொலை ஜாஸ்தியாக இருக்கேன். சமவ், நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்கள் டைமை பயன்படுத்துகிறீங்கன்றது நல்லா தெரியும். நிறைய பேர் ஃபோனில் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா உங்கள் டைமை யூஸ் பண்ணுறீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். ரைட், சற்றேறக்குறைய ஒரு மாதம் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம், அப்படி தானே? ரைட், மறந்துட்டீங்களா இந்த முகத்தை? ஞாபகம் இருக்குதா? உங்களை மட்டும் கேட்கல, உங்கள் பேரண்ட்ஸையும் சேர்த்து கேட்குறேன். ரைட், நம்முடைய சண்டே ஸ்கூல் மட்டும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. நம்ம மெட்ராஸ் டைசஸ்லேயே எவ்ரி சண்டே சர்வீஸ் பிற்பாடு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் நடத்துகிற ஒரே ஒரு சர்ச் நம்ம சர்ச் தான். அதுவும் ரொம்ப மெட்டிகுலஸாக ஒரு 1 வீக் ஒர்க் பண்ணி 1 hour to 1.5 hours போகிற ஒரு ப்ரோக்ராமை ரொம்ப அழகாக உங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கின்ற திரு செல்லப்பா ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த வீக் ஜூனியர் டிபார்ட்மெண்ட் உங்கள் ப்ரோக்ராம். ரைட், நல்லா செய்யுங்க. இதில் இணைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். இந்த வாரத்தினுடைய நிகழ்ச்சியை தொகுத்து கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலகட்டத்தில் இருக்கிற நெருக்கடியான சூழலிலே பிள்ளைகள், உங்களுடைய சிறு பிள்ளையுடைய ஜெபம் அவசியம். எனவே நம்முடைய உலகத்திற்காக, நம்முடைய இந்திய தேசத்திற்காக, நம்முடைய தமிழகத்திற்காக, சென்னைக்காக, நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபத்தை கடவுள் கேட்பார். எனவே நீங்கள் கருத்தாக ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நேரத்தை வீணாக்க வேண்டாம். உங்களுடைய தாளந்துகளை வளர்த்துக்கொள்கிற நேரம் இது. பல புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம், வேதத்தை படிக்கலாம், அநேக கிரியேட்டிவான காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். அப்படி செய்ய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி நாம் துவங்குவதற்கு முன்பதாக நாம் யாவரும் கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். விசேஷமாக எங்களுடைய ஓய்வு நாள் பள்ளிக்காக நாங்கள் கண்டு சொல்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் மிக சிறப்பாக நடைபெறுகிற நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இதை மிக நேர்த்தியாக தொகுத்து கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம். நேரலையிலே பிள்ளைகள் இதை பார்த்து இணைந்து பயன்பெறுகிற ஒரு சாக்கியத்தை தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். திரு செல்லப்பா ஐயா அவளுக்காக, துணைவியாருக்காக, திருமதி பேபி பால்ராஜ் அவளுக்காக, அனைத்து ஆசிரியர் மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இதில் அவர்கள் இணைந்து பல உதவிகளை செய்து தருகிறதற்காக நன்றி சொல்கிறோம். விசேஷமாக இந்த வாரத்தினுடைய நிகழ்வுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஜூனியர் டிபார்ட்மெண்ட் இதற்காக எடுத்திருக்கிற பிரயாசங்கள், அவருடைய நிகழ்ச்சியின் தொகுப்புகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க விடமா மன்றாடுகிறோம். மீண்டுமாக நாங்கள் சபை கூடி வருதலிலே ஒரு சந்தித்து நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிற நாட்களின் நேரத்தை எங்களுக்கு நீ தந்திரலை விடமா நாங்கள் வீட்டில் மன்றாடுகிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழிநடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். ஹலோ சில்ட்ரன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாட்களிலும் இயேசுப்பா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். அதற்காக நம்ம இயேசுப்பாவை தேங்க் பண்ணணும். சங்கீதம் 34:1 சங்கீதக்காரர் சொல்றார், நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். அதே மாதிரி நாமும் எப்பவுமே இயேசுப்பாவை தேங்க் பண்ணணும். எல்லாரும் மின்மினி பூச்சி பார்த்திருக்கீங்களா? மின்மினி பூச்சிக்குள்ள ஒரு ஒளி இருக்கும். அந்த ஒளி இருட்டுல வெளிச்சத்தை கொடுக்கும். அதே மாதிரி அறியாம இருள்ல இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நாம வெளிச்சமா இருக்கணும். எப்படி இருக்கணும் முடியும்னு யோசிக்கிறீங்களா? இந்த மின்மினி பூச்சி பாட்டை பார்த்தா உங்களுக்கே புரியும்.
இரவில் வெளிச்சம் தந்திடும் பூச்சி என்ன? மின்மினி பூச்சி. கலர் கலராய் ரெக்கை வீசி கூட்டமாக பறந்து செல்லும் பூச்சி என்ன? வண்ணத்து பூச்சி. கலர் கலராய் ரெக்கை வீசி கூட்டமாக பறந்து செல்லும் பூச்சி என்ன? வண்ணத்து பூச்சி. மின்னி மின்னி ஜொலித்திடும் இரவில் வெளிச்சம் தந்திடும் பூச்சி என்ன? மின்மினி பூச்சி. கலர் கலராய் ரெக்கை வீசி கூட்டமாக பறந்து செல்லும் பூச்சி என்ன? வண்ணத்து பூச்சி. கலர் கலராய் ரெக்கை வீசி கூட்டமாக பறந்து செல்லும் பூச்சி என்ன? வண்ணத்து பூச்சி. இருக்கிறாயே தம்பி தங்கச்சி, உன்னை அழகாக படைச்சிட்டாரே ஏசப்பா. துரு துருன்னு இருக்கிறாயே தம்பி தங்கச்சி, உன்னை அழகாக படைச்சிட்டாரே ஏசப்பா. அவருக்காக வாழும் போதுதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க முடியுமே. நீ அவருக்காக வாழும் போதுதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க முடியுமே. இன்னைக்கு காலையில எத்தனை பேர் இயேசுப்பாக்கு தேங்க்யூ சொன்னீங்க? எல்லாருமே சொன்னீங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா படைப்புகளுமே நம்ம இயேசுப்பா தான் படைச்சாரு. எல்லா படைப்புகளும் அதோட ஸ்பெஷல் வேல இயேசுப்பாக்கு தேங்க் பண்ணோம். நாம அந்த படைப்புகள்ல வெரி ஸ்பெஷல். அப்போ இயேசுப்பாக்காக நாம தான் இந்த உலகத்துல ஒளி வீசணும். ஐ எம் a kangaroo சாங்ல எல்லா கிரியேச்சர்ஸும் எப்படி இயேசுப்பாவை துதிக்குதுன்னு பார்க்கலாமா? நாமும் சேர்ந்து துதிக்கலாமா? எல்லா சில்ட்ரனும் ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க சேர்ந்து துதிக்கலாம். I'm a kangaroo living in the zoo. When I get up in the morning, this is what I do. Hip hop, hippity hop, that's the way the kangaroos hop. Hip hop, hippity hop, that's the way we're made to be a part of God's creation. I'm a budgie too, living in the zoo. When I get up in the morning, this is what I do. Tweet, tweet, tweedledee, that's the way we sing in the tree. Tweet, tweet, tweedledee, that's the way we're made to be a part of God's creation. I'm a black seal too, living in the zoo. When I get up in the morning, this is what I do. Flap, flap, flappity flap, that's the way we cheer and clap. Flap, flap, flappity flap, that's the way we're made to be a part of God's creation. I'm a hippo too, living in the zoo. When I get up in the morning, this is what I do. Splosh, splosh, sploshity splosh, that's the way we wallow and wash. Splosh, splosh, sploshity splosh, that's the way we're made to be a part of God's creation. I'm a person who comes from Woolloomooloo. When I get up in the morning, this is what I do. Rise, rise, rise and shine, say g'day to a friend of mine. Rise, rise, rise and shine, that's the way we're made to be a part of God's creation. That's the way we're made to be a part of God's creation. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16. In the same way, let your light shine before men, that they may see your good deeds
and praise your Father in heaven. Matthew 5:16. என்னடா இது ஸ்கூலெல்லாம் மூடி இருக்குது, எல்லா ஸ்கூலையும் மூடிட்டானுங்க. இப்போ பசங்களை தேடி நான் எங்கே போகிறது? எப்படியும் செல்ஃபோனை நோண்டுறதுக்கு வருவானுங்க, அதெல்லாம் பார்த்துடலாம். இவனுங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு செல்லை வந்து பார்ப்பானுங்கள, அப்போ இவனுங்களை எல்லாரையும் ஒரு கை பார்த்துட்றேன் நான். எப்படி இவனுங்க சும்மா இருக்கிறானுங்க பார்த்துட்றேன். இப்போ ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குது, அந்த பிசாசு போய் என்ன பண்றான்னு பார்க்கலாமா? வாங்க. பாப்பா பாப்பா என்ன பண்ற? சொல்லுங்கம்மா. நானா இப்போதான் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகுது. நான் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க போங்க. சரி பாப்பா, கவனமா பாடங்களை கத்துக்கோ. இவங்களுக்கு என்ன தெரியும் நான் ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறேன்னா இல்லை என்ன பண்ணுறேன்னு? நான் இவங்களுக்கு தெரியாமல் படம், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் ஒரு உழுக்கிட்டு இருக்கேன். இவங்க என்னடானா நான் ஃபுல் டேவும் உட்காந்து மேத்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷு, லாங்குவேஜ் இதெல்லாம் படிக்கிறேன்னு நினச்சி ஏமாந்து போயிட்டுருக்காங்க. என்னை நம்பி ஒரு ஃபோனுன்னு கையில் கொடுத்துட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டா நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாப்பா எப்பவுமே செல்போனில் பாடம் படிக்கிற கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறா. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலையே. கொஞ்சம் அந்த செல்ஃபோனை எடுத்து நாம் பார்க்கலாமா? அச்சோ, செல்லில் அவள் கொஞ்ச நேரம்தான் பாடம் கவனிக்கிறா. மீதி எல்லா நேரமும் அவள் மற்ற எதேதோ காரியத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறா. இப்படியே விடக்கூடாது. கண்டிப்பாக அவளை கூப்பிட்டு இப்போ நான் பேச போகிறேன். பாப்பா பாப்பா. என்னம்மா? இப்போ தான் எனக்கு சயின்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சுது, அதுக்குள்ளே கூப்பிட்டீங்க? பாப்பா, அம்மா கிட்ட எதையும் மறைக்காம உண்மையை தான் சொல்லணும் பாப்பா. சரி. உனக்கு எல்லா நேரமும் கிளாஸா எடுக்கிறாங்க? ஆமாம் ஆமாம், எனக்கு மார்னிங் 8 o'clockலேருந்து 2:45 வரைக்கும் கிளாஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகே செல்லம், அதுக்கப்புறமும் நீ செல்லை வச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்றியே, அப்பெல்லாம் நீ என்ன பண்ற? அப்போ ஒன்றும் பண்ணலம்மா. ஆனால் செல்லை வச்சுட்டு இருக்கிறியே நீனு. ஏம்மா நீங்கள் இப்படி கேட்குறீங்க? ஏன்னா இந்த நாட்களில் பிசாசு பிள்ளைகளை ஏமாத்துறதுக்காக நிறைய தப்பான காரியங்கள், படங்கள் எல்லாம் அதில் காமிக்க, அதை பார்க்கும்படி உங்களுக்குள்ள ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துவான். அதனால தான் நான் உன்கிட்ட இதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லும். நீங்கள் நான் சொன்னால் கோவப்பட மாட்டீங்கல்ல? இல்லை, சொல்லு. நான் அப்பப்போ ஏதாவது பார்ப்பேம்மா. அப்படியா? அது மாதிரி செய்யக்கூடாது மடி. ஏன்னா ஏசப்பா நம்மளை எல்லா நேரமும் பார்த்துட்டே இருக்கிறாருமா. அப்போ நான் என்ன தப்பு செஞ்சாலும் அவருக்கு தெரிஞ்சிடுமா? கண்டிப்பா. அம்மா அப்பாவுக்கு தெரியாது, ஆனா ஏசப்பா எல்லா நேரமும் 24/7 உன்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஐயோ, ஆமாம்மா, நான் நிறைய கொஞ்சம் தப்பான விஷயம்லாம் பார்த்தேம்மா. நான் இனிமே அது மாதிரிலாம் பண்ண மாட்டேம்மா. ஏன்னா ஏசப்பா என்னைய பார்த்துட்டே இருப்பாரு. நான் இதெல்லாம் பார்க்குறேன்னு அவர் பார்த்தாருன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார்ல? ஆமா செல்லம், அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. பிசாசு ரொம்ப ஜாலியா ஹஹான்னு அவன் சிரிப்பான். ஆனா நம்ம ஏசப்பாக்கு தானே சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். நீ அதனால அவர்கிட்ட மன்னிப்பு கேளுமா. சரிம்மா, நான் இனிமே இந்த மாதிரி தப்பான வீடியோஸோ இல்லை தப்பான எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க மாட்டேன். சாரி ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. ஓகே, பாய் பாய்.
எல்லாரும் சூப்பரா வசனம் சொன்னீங்க. சங்கீதம் 119 105 சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதுன்னு. சர்ச்ல சண்டே கிளாஸ்ல நம்ம வசனத்தை கேட்கிறோம். டேலண்ட் கான்டெஸ்டுக்காக நம்ம வசனத்தை மனப்பாடம் பண்றோம். பை த வே, இந்த வருஷம் டேலண்ட் கான்டெஸ்டுக்காக எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, வெரி குட். ஆனா அது மட்டும் போதாது, நம்ம சிறு பிள்ளையிலிருந்தே வசனத்தின்படி நடக்கணும். உங்களை பாக்குறவங்க உங்களுக்குள்ள இயேசுப்பாவை பார்க்கணும். அப்போதான் நாம இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க முடியும். நம்ம வசனத்தின்படி நடக்கிறதுனால என்ன நன்மைன்னு கேட்கிறவனா இராமல் பாட்டு மூலமா தெரிஞ்சுக்கலாமா? நாமும் சேர்ந்து பாடலாமா? எல்லா குட்டீஸும் ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க பாடலாம். கேட்கிறவனாயிராமல் தம்பி கேட்டபடி நடந்திடுவாயே. கேட்கிறவளாயிராமல் தங்கை கேட்டபடி நடந்திடுவாயே. சீமோன் எனப்பட்ட பேதுரு இயேசு சொன்னபடி கீழ்ப்படிந்தானே. சீமோன் எனப்பட்ட பேதுரு இயேசு சொன்னபடி கீழ்ப்படிந்தானே. வலை கிளிய மீன் பிடித்தானே. வலை கிளிய மீன் பிடித்தானே. கேட்கிறவனாயிராமல் தம்பி கேட்டபடி நடந்திடுவாயே. கேட்கிறவளாயிராமல் தங்கை கேட்டபடி நடந்திடுவாயே. தெய்வ வார்த்தை உன்னில் நிலைத்தால் சாட்சியாக வாழ்ந்திடலாமே. தெய்வ வார்த்தை உன்னில் நிலைத்தால் சாட்சியாக வாழ்ந்திடலாமே. ஆத்தும ஆதாயம் செய்வோமே. ஆத்தும ஆதாயம் செய்வோமே. கேட்கிறவனாயிராமல் தம்பி கேட்டபடி நடந்திடுவாயே. கேட்கிறவளாயிராமல் தங்கை கேட்டபடி நடந்திடுவாயே. நம்ம எல்லாரும் ஈஸ்டரை இந்த மந்த் செலிப்ரேட் பண்ணோம். இப்போ இயேசுப்பா எங்க இருக்காரு தெரியுமா? ஆமா, ஹெவன்ல பிதாவோட வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார். அங்க எப்பொழுதும் சந்தோஷம்தான். அதனால்தான் he is exalted நம்ம சொல்றோம். நம்ம எப்படிலாம் இயேசுப்பாவை எக்ஸால்ட் பண்ண முடியும்? நம்முடைய praises மூலமா தான். வாங்க நம்ம சேர்ந்து praise பண்ணலாம். எல்லா சில்ட்ரனும் praise பண்ண ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க praise பண்ணலாம். He is exalted, the King is exalted on high. I will praise him. He is exalted forever, exalted, and I will praise his name. He is the Lord, forever his truth shall reign. Heaven and earth rejoice in his holy name. He is exalted, the King is exalted on high. இந்த நாட்களிலும் உலகம் எங்கும் இருக்கிற அநேக ஜனங்கள் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். சங்கீதம் 91:3 சங்கீதக்காரர் சொல்லுறாரு, அவர் உன்னை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாயின்னு. அதனால நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நம்ம ரொம்ப சேஃபா இருக்கிறோம் அவர் ஹேண்ட்ஸ்ல. அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு. அதனால நம்ம அவரோட பாதுகாப்புல எப்பவுமே சேஃபா இருப்போம். இப்போவும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்ற கொரியோவை நம்ம பார்க்கலாமா? பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். எந்த பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். என் இயேசு பெரியவர், அவர் ரொம்ப பெரியவர். என் இயேசு பெரியவர், அவர் ரொம்ப பெரியவர். என் இயேசு பெரியவர், அவர் ரொம்ப பெரியவர். என் இயேசு பெரியவர், அவர் ரொம்ப பெரியவர்.
இருக்கீங்க? நான் தான் உங்களோட மினி அக்கா. ஓகே, எல்லாரும் உங்களோட டைமை நல்ல யூஸ்ஃபுல் வேல ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப நம்ம ரோப் ஹோல்டர் பிரேயர் செஷனுக்குள்ள போறோம். சோ எல்லாரும் உங்க பிரேயர் டைரி எல்லாம் வச்சிருக்கீங்களா? பாயிண்ட்ஸ் நோட் பண்றதுக்காக. லாஸ்ட் வீக் சொன்ன பிரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி நீங்களும் உங்க ஃபேமிலியா சேர்ந்து பிரேயர் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த வீக் சொல்ற பிரேயர் பாயிண்ட்ஸையும் நீங்க நோட் பண்ணி பிரேயர் பண்ணுங்க. சரியா? பிரேயர் தான் நமக்கு பவர்ஃபுல் வெப்பன். அதை நம்ம எப்பயுமே விட்டுறவே கூடாது. ஓகேவா? இப்ப நமக்கு பாபா வசந்தகுமாரி ஆண்டியும் அலைன் அக்காவும் ரோப் ஹோல்டர் பிரேயர் செஷனை லீட் பண்ணுவாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பாதுகாப்பா இருக்கிறீங்களா? நம்ம இப்போ ரோப் ஹோல்டர் பிரேயர் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். சண்டே கிளாஸ் மிஷினரி ரேச்சலக்கா அவங்க அப்பா அம்மாவோட பாதுகாப்பா இருக்காங்க. அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ரேச்சலக்கா இந்த ஹாலிடே முடிஞ்சு செய்ய போகிற ஊழியத்திற்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கடவுள் நல்ல ஞானத்தை கொடுக்க முடியாது ப்ரேயர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ப்ரேயர் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொரோனா வைரஸ்க்காண்டி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அந்த இப்போ கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்காண்டி ப்ரேயர் பண்ணுவோம். அடுத்த பாயிண்ட் ஃபேனி பிரபு ஆண்டி சீக்கிரமாக நல்ல சுகம் கிடைக்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். அடுத்தால இப்போ நம்மளுக்கு விபிஎஸ் நடந்துகிட்ருக்கோம். இந்த வருஷம் இன்னும் விபிஎஸ் ஆரம்பிக்கலை. அந்த விபிஎஸ் சீக்கிரமாக ஆரம்பிக்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். அடுத்த பாயிண்ட் மகாபலிபுரத்தில் ஜூன் மாதம் டீன்ஸ் பிள்ளைங்களுக்கு ரிட்ரீட் நடக்க இருக்கு. அந்த ரிட்ரீட்டை நம்ம ஆன்லைன் ஆண்டி தான் நடத்துகிறாங்க. அதில் நிறைய பிள்ளைங்க கலந்து கொள்வதற்காகவும் பிள்ளைகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் ஒப்பு கொடுக்கும்படியாக ப்ரேயர் பண்ணுவோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம். Heavenly Father, we thank you for this new day. Every day and each day is a gift of Lord. We're praying for our Sunday school missionary, Miss Rachel Christopher, as she's back home at Trichy safely, Lord. And now she's spending time in a prayer and Bible study towards the ministry preparation, Lord. She's doing Gospels. She has been doing Gospels, Lord. And now due to lockdown, she's at home, Lord. Bless her and her family abundantly, Lord. And we're praying for this coronavirus fear to be overcome by children, Lord. Not only by children, the people of all ages and old people, Lord. Give us your peace, may calm everything upon us, Lord. Bless us, Lord. Let the people be recovered from this, Lord. And we pray for CEF Chennai Director, Ms. Fanny Prabhu Auntie, Lord. She has cancer, Lord. We pray to recover from cancer, Lord. Bless her and her family abundantly, Lord. We pray for Adeline John, Freddie Auntie, Lord. She has a problem with her leg, Lord. Let her recover, Lord. And the good news is she is recovering from her problem, Lord. And she will get back well soon, Lord. Bless her and her family, Lord. And we pray for the VBS program to be conducted on May 2020, Lord. We cannot go to church, we cannot sing along with our friends, but still we hope that the VBS program will be conducted on May 2020, Lord. And we pray for teen retreat program to be held at SU Camp Center at Mahabalipuram on 20th and 21st June 2020, Lord. I give all these prayers in your hands with a biblical verse, Lord. In Mark 11:24, as you say that, whatever you ask in prayer, believe that you will receive them and you shall have them. The same belief will have upon these prayers and upon you, Lord. In Jesus' name we pray. Amen. இப்ப நாம பார்க்க போறது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நம்ம ஒரு குறுநாடகம் பார்க்க போறோம். நம்ம சண்டே கிளாஸ்ல யூசுவலா யாரு ஸ்கிட்ல நடிப்பாங்க? நம்ம சண்டே கிளாஸ்ல ஒரு ஸ்கிட் ஃபேமிலி இருக்காங்க, கரெக்டா? யாருன்னு தெரியுமா? கரெக்ட், சேவியர் அங்கிள், ஸ்டெல்லா ஆண்டி, ரெய்னாக்கா, ரயன் அண்ணன். சோ இவங்கெல்லாம் சேர்ந்துதான் போன வாரமும் ஒரு ஸ்கிட் பண்ணாங்க. ஆனா இந்த வாரம் இந்த குரூப் இன்னும் கொஞ்சம் பெருசாயிருச்சு. ஸ்டெல்லா ஆண்டியோட அம்மாவும் இந்த ஸ்கிட்ல நடிச்சிருக்காங்க. சோ இப்ப எல்லாருமே நம்ம போய் அந்த ஸ்கிட்ட பார்க்கலாம், ஓகேவா?
யாரு உள்ள வாங்க. நீங்க? நானா விக்டர், ஒரு வேலை விஷயமா சர்ச்சில் மேரியன். ஸோ சர்ச்சில் விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு? சர்ச்செல்லாம் செமையா போயிட்டு இருக்கு. மிஷினரிலாம் முன்னிலையில் இருக்கு. மோஸ்டா கிராமம் தான். எங்க சர்ச்சும் அப்படிதான்ப்பா. நாங்கள் கூட இப்போ போன வாரம் ஒரு கிராமத்தில் சர்ச்சு கட்டி கொடுத்தோம். கோபுரம் எல்லாம் பார்க்கணுமே அப்பா. அதுக்கப்புறம் இந்த கிராமம் ஃபுல்லாக ஊழியம், மக்களுக்கு நற்செய்தி தெரியாதவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தோம். எப்படியும் ஒரு 1000 பேருக்கு சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். சூப்பர். மேரி ஆண்டி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆமாம் சொன்னாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு வேலை விஷயமா பார்க்க சொன்னாங்க. இப்போ எல்லாமே டெல்லி தான்ப்பா. எல்லாம் இங்கே யாருமே டிசிஷனே கிடையாது. எல்லாம் டெல்லிக்கு போயிடுச்சு. நீங்கள் நினச்சா முடியும்னு சொன்னாங்க. ஆமாம், ஆண்டி வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்களும் என்ன மாதிரியே நல்ல ஸ்பிரிச்சுவல். அவங்க சேர்ந்து நாங்கள் ஊழியத்துக்கெல்லாம் போயிருக்கோம். அவங்க சொன்னாங்க, அதை தட்ட முடியல. கொண்டு வந்துருக்கீங்களா எல்லாம்? என்னோட டீட்டெயில் ரெஸ்யூம். ஓ சரி பார்க்குறேன். நல்ல மார்க்கெல்லாம் எடுத்திருக்கீங்க. அவ்வளோதானே? வேற எதுவும் கொண்டு வரலையா? வேற இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான். வேற நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எப்போ நேரம் வருதோ கடவுளே எனக்கு வேலை கொடுப்பார். ஓ, அப்போது ஆன்ட்டி வேற எதுவும் இல்லை, இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொண்டு வர சொன்னாங்களா? ஆமாம். சரி அப்போ போயிட்டு வாங்க, நம்ம அப்புறம் பார்ப்போம். தேங்க்யூ, நைஸ் மீட்டிங். தேங்க்யூ. ஹலோ. பிரைஸ் தலாட் ஆண்டி. ஆமாம், நீங்கள் அனுப்புன அந்த பையன் வந்திருந்தான். வாங்க உட்காருங்க. வாங்க. எப்படி நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அப்புறம் ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய சிக்கல் இருக்குது தம்பி. இதில் நிறைய சிக்கல் இருக்குது. உன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். இப்போ பார்த்தேன்னா உன் விஷயம் வந்து நிறைய டேபிள் அப்படி தாண்டி போகணும். நிறைய கை வந்து மாறி போகணும். புரியுதா நான் சொல்ல வர்றது? புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். நிறைய டேபிள் தாண்டி போகணும். நிறைய கைகள் மாற்றி கரெக்டு. அப்போது ஸோ என்ன பண்ணலாம் தம்பி? வெயிட் பண்ணுவோம் சார். கடவுளோட காலம் எப்போ வருதோ அப்போது. ஆண்டி நீ போய் பார்க்கலையா தம்பி? பார்க்கணும் சார். அடுத்து நீ என்னை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி ஆண்டியை ஒன்று பார்த்துட்டு வந்துடு தம்பி. ஏன்னா சொன்னேன் உங்கள்கிட்ட, நிறைய டேபிள் தாண்டி நிறைய மாறி போகணும்ல. எப்படி புரியுதுல்ல உங்களுக்கு? டேபிள் தாண்டி அது நீங்கள் ஆண்டிக்கிட்ட போனீங்கன்னா கரெக்டாக சொல்லி தருவாங்க. சரியா? சரி ஓகே. அப்போது வெயிட் பண்ணுங்க, டீ குடிச்சிட்டு. தம்பி நாங்கள் டீ சாப்பிடுங்க. நம்ம நிறைய தடவை அலைஞ்சிட்டீங்க வேலை விஷயமா? ஆமாம், வேலை என்ன சும்மாவா? டீ நல்லா இருக்கா தம்பி? நம்ம வீட்டு டீ நல்லா இருக்கு சார். ஓகே ஷூர். சரி அப்போ போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வாங்க. ஏங்க அந்த தம்பி அலைய வைக்கிறீங்க? பாவம் அந்த பையன். என்ன பண்ண சொல்கிற? சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு வேலைக்கு வந்திருக்கிறான். வேறு விஷயம் தெரியாதா அவனுக்கு? என்ன வெறும் சர்டிஃபிகேட் எடுத்து வேலை வாங்க முடியுமா? யார் பற்ற பிள்ளைய உலகமே தெரியாமல் இருக்கான். நீங்கள் கிறிஸ்டியன்னு நினச்சி வந்திருப்பான். அவனுக்கு தெரியுமா உங்கள் லட்சணம்? கிறிஸ்டியன் என்ன? அவன் 4-5 வாங்குறான். நான் 1.5 முடிச்சு கொடுக்கலான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி யார் பண்ணுவாங்க? கிறிஸ்டியன் ஆனதுனால தான் இப்படி பண்ணி கொடுக்குறேன். நல்ல கிறிஸ்டியன் போங்க. யோபுவோட புக்கை வாசிச்சிருக்கீங்களா? யோபுவோட புக்கனா செம புக்கு. நிறைய ஃபுல் பைபிளையும் படிச்சிருக்கேன். அதில் கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சூப்பர் வசனம் இல்லை? அதில் மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய்ப்போம், பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களே அக்கினி பட்சிக்கும்னு போட்டிருக்கு. இதெல்லாம் செய்யவே கூடாது. இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம தலைமுறைக்கே கேடு. அப்படி பார்த்தா பைபிளில் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும்னு தான் போட்டிருக்கு.
உள்ளவனுக்கு கடவுள் கொடுத்துட்டு இருக்கிறாரு, இல்லாதவன்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாரு, அவ்வளோதானே. ஐயோ, பைபிள் வசனத்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீயே ரொம்ப சூப்பராக பேசுறிய. உனக்கே ஒரு வேலை வாங்கலாம் போல. நான் வேணா என்னோட கமிஷன் 50 கட் பண்ணிக்கிறேன், சரியா? நல்லது சொன்னால் கேட்டுக்கணும், சும்மா நக்கல் அடிக்கக்கூடாது. யார் தான் ஒய்ஃப் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க? அன்னைக்கு பிளாத்து மனைவி சொல்கிறதெல்லாம் கேட்டிருந்தா இயேசுவே விடுவிச்சிருந்துருக்கலாம். சரி, நான் ஒன்று சொல்லவா? அன்னைக்கு ஆதாம் ஏவாள் பேச்சை கேட்காம இருந்திருந்தா இயேசுவை விடுவிச்சிருக்க தேவையே இல்லை, இயேசு வந்திருக்கவே தேவையில்லை. புரியுதா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. லஞ்சம் வாங்குறது தப்பு. இதெல்லாம் பண்ணாதீங்க, ஒன்றும் நல்லதுக்கு இல்லை. சரி 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 1.5 வாங்கினாலே நமக்கு கையில் 50 தான் நிற்கும். இதில் போய் வாங்காதன்னா எப்படி இதெல்லாம் வாங்கி போடுறது? சொல்லுங்க பாஸ்டர். சொல்லுங்க பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆமாம் பாஸ்டர், நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன் பாஸ்டர். பாஸ்டர், லாஸ்ட் சண்டே மெசேஜ் ரொம்ப சூப்பர். அதுவும் எவனும் 2 தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்களே, பா, செம மெசேஜ் பாஸ்டர். நல்ல ஸ்பிரிச்சுவல் மெசேஜ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் பாஸ்டர், நான் ஈவினிங் உங்களை வந்து பார்க்குறேன் பாஸ்டர். ஆமாம் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. அப்போ 1.5 லட்சம்னா 1.5 40 1 10. வாப்பா விக்டர், உட்காரு. எப்படிங்க ஆண்டி? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, வேலை விஷயம் என்னாச்சு? வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு. நிறைய டேபிள் தாண்டி 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 போகணும் போல, பாவம். ஏதாச்சும் கொடுத்தியாப்பா? கொடுத்தேனே, என் ஃபைலு, சர்டிஃபிகேட்டு, ரெசியூம்லாம் கொடுத்தேனே. நீ ஏதாச்சும் பணம் கொடுத்தியான்னு கேட்டேன். பணமா? புரியலையே. ஐயோ, அதாவது அவர் என்கிட்ட அன்னைக்கு ஃபோன் பண்ணாருப்பா. என்ன சொன்னார் தெரியுமா? பிரச்சனை ஆண்டி. ஆமாம், நீங்கள் அனுப்பின அந்த பையன் வந்திருந்தான், டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தான். ஆனால் மற்ற விஷயங்கள் எதுவும் சொல்லலையாண்டி? ஆமாம், இல்லை இப்போ ஒரு 3 வரைக்கும் போகுது. நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்குல்ல, நிறைய கை மாற வேண்டியிருக்கு. ஆமாம், நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம், நம்ம கிறிஸ்டின்ஸ் இல்லையா, அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு 2 வரைக்கும்னா ஆண்டி, என்னோட கமிஷனை வேணா ஃபுல்லாக நான் கட் பண்ணிடுறேன். ஒரு 1.5 இருந்தால் முடிச்சுக்கலான்னு சொல்லுங்கள் ஆண்டி. ஆமாம். ஐயோ, அது தெரியாத இடத்துல போனீங்கன்னா 5 வரைக்கும் வாங்குவாங்க. ஆமாம் 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 1.5ன்னா முடிக்கலான்னு சொல்லுங்கள். அதை விட கம்மியாக முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆமாம், சரி, ஓகே ஓகே ஓகே. ஆனால் ஆண்டி, கைக்கூலி கொடுக்கிறவன் அதை ஒரு மந்திர தாயத்தை போல் பயன்படுத்திக்கிறான் அப்படின்னு நீதிமொழிகள் சொல்லுது. அப்படி பயன்படுத்தி எனக்கு வேலை வாங்க இஷ்டமே இல்லை. புரியுதுப்பா, ஆனால் சில விஷயங்கள அப்படி இப்படி இருந்தால் தான் ஏதாச்சும் நடக்கும். ஆண்டி, இயேசுவை காட்டி கொடுக்குற யூதாஸ் இஸ்காரியோத் லஞ்சம் வாங்கினான். அவனோட கதி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் இயேசு என் வாழ்க்கையில் காட்டுற மனுஷனாக இருக்க ஆசைப்படுறேன். இயேசுவை காட்டி கொடுக்குற யூதாஸ் இஸ்காரியோத் மாதிரி இருக்க விருப்பப்படல. உண்மைதான்ப்பா, இருந்தாலும் இதெல்லாம் உன் இஷ்டம். உனக்கு வேலை வேணா நீ தான் யோசிச்சு பார்க்கணும். தேங்க்யூ ஆண்டி, நீங்கள் என்னை எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் உண்மையான ஹெல்ப்பு. ஆனால் கையூட்டு வாங்காதே. கையூட்டு பார்வையுடையவரையும் குருடராக்கும், நேர்மையானரின் வழக்கையும் புரட்டி விடும்னு பைபிள் சொல்லுது. அப்படி ஒரு மனுஷருடைய வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலை. உன் இஷ்டம்தான்ப்பா, நீயே பார்த்துக்கோ. தம்பி, நான் உனக்கு கேட்டால் நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியேப்பா? இல்லை ஆண்டி, கேளுங்க. இவ்வளோ வயசான நாங்களே விசுவாசத்தில் தளர்ந்து விழுந்து போயிடுறோம், உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆயிரும். ஆனால் நீ எப்படிப்பா விசுவாசத்தில் இவ்வளோ உறுதியாக இருக்க? அது என் ஸ்கூலில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஆண்டி. அப்படியா? அது என்ன இன்சிடென்ட்டு? கேட்கணும் போல் ஆர்வமாக இருக்குப்பா, சொல்லு. சொல்கிறேன் ஆண்டி.
ஸ்கூல் படிக்கும் போது நான் ஒழுங்காவே படிக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு எக்ஸாமுக்கு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட காப்பி எடுக்கலாம்னு கேட்கும் போது அவன் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் லஞ்சமா அவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தேன்னா அவன் ஒத்துக்கிட்டான். எக்ஸாம்ல நான் பேப்பர் வாங்கி எழுதிட்டு இருக்கும் போது டீச்சர் வந்து கேட்டாங்க. கேட்கும்போது அவன் வந்து எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு என்னைய மாட்டி கொடுத்துட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா என்னை என் பேப்பரை கிழிச்சு இன்னொரு பேப்பரை கொடுத்து நீ எழுதுன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நீ என்னோட ஸ்டாஃப் ரூம்ல வந்து பாருன்னாங்க. அப்போ உள்ளே வா. எஸ் மேம். அப்பா பரீட்சையில நல்லா எழுதுனியாப்பா? மேம் ரொம்ப சாரி மேம், நான் படிக்கவே இல்லை மேம். ஃபெயில் ஆயிடும்ன்ற பயத்துல காப்பி அடிச்சிட்டேன் மேம், மன்னிச்சிருங்க மேம். இன்னும்ப்பா இப்படி சொல்ற? சரி சரி உட்காரு. சரிப்பா, தப்பு பண்றதெல்லாம் வாழ்க்கையில வந்து சகஜம். ஆனா தப்பு பண்ணிட்டு அதை என்ன செய்யணும், நம்ம உணர்ந்துக்கிடணும். உணர்ந்து ஆண்டவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, நான் இனிமே இப்படி உள்ள தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லி உடனே நீ மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அந்த தப்பு இனிமே நீ எக்காரணம் கொண்டு எந்த நேரத்திலயும் செய்யக்கூடாது. கிறிஸ்டியன் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஆமா, சர்ச்சுக்கு போகணும், கடல் கிட்ட ப்ரே பண்ணணும், ப்ரேஸ் பண்ணணும். அது மட்டும் வரல கிறிஸ்தவன்னு சொல்லுது. விக்டர் வந்து பொய்யே சொல்ல மாட்டான். அவன் ஒரு கிறிஸ்தவ பையன், காப்பி அடிக்கவே மாட்டான். ஏன்னா அவன் கிறிஸ்தவ பையன். எல்லோரும் அவன் கிறிஸ்தவ பையன் சொல்லும் போது கடவுளுக்கு ஒரு பெருமை. சரியா? உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? ஏன் மேம் கேக்குறீங்க? கிரிக்கெட் பார்த்து பார்த்தா படிப்பே கேட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு கிரிக்கெட் வீரருடைய கதையை நான் சொல்றேன். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஜாண்டி ரோப்ஸ்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவர், நல்ல கிறிஸ்தவர், உண்மையா பேசுகிற கிறிஸ்தவர். அவர் ஒரு தடவை ஒரு பால் வந்து கேட்ச் பண்ணினாரு. அந்த பால் வந்து எங்க போச்சு எது போச்சுன்னு கேமராவிலையும் தெரியல, வீடியோவிலையும் தெரியல, எதுவுலையுமே தெரியல. அவருக்கு வந்து அவுட்டு கொடுத்துட்டாங்க. அவுட்டு கொடுத்து எல்லாரும் போய் எல்லாரும் மக்கள் எல்லாம் கேட்க தொடங்கினாங்க. அந்த கேமராவிலேயோ வீடியோலையோ எதுவுமே தெரியல. ஆனா நீங்க எப்படி அவருக்கு கேட்ச் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரு, அவர் வந்து உண்மையான ஒரு கிறிஸ்தவர். ஜாண்டி ரோட்ஸ் வந்து ஒரு பொய்யே சொல்ல மாட்டார். அவர் ஒரு உண்மையுள்ள ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவர். அதனால அவர் சொல்வது உண்மை அப்படின்னு சொல்லி இது பண்ணினாங்க. அதே மாதிரி நீயும் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கைய வாழ்ந்து அந்த ஜாண்டி ரோட்ஸ் போல வரணும். ஓகேயா? சரி மேம். அதுக்கு நீ இயேசுவை சொந்த ரட்சகரா ஏத்துக்கணும். அது எப்படி மேம்? நீ என்ன செய்யணும்னா, இப்போ நீ வந்து ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, என்னை மன்னிச்சு விடுங்க, நான் செய்த தப்புதங்களை எல்லாம் மன்னிச்சிடுங்க, உங்களை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றேன்னு ஆண்டவர்கிட்ட கேளு. அப்போதும் ஆண்டவர் உன்னை ரட்சிக்கப்பட்டு நீ சொந்த ரட்சகராக உன் உள்ளத்துல வருவார். சரியா? அன்னைக்கு நான் இயேசுவை சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் எப்போவுமே இயேசு கூட தான் அவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு. அப்புறம் ஃபுல்லாக ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தாரு. ஃபைனல் எக்ஸாமில் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ண விட்டாரு. இன்ன வரைக்கும் இயேசு என் கூடயே தான் இருக்காரு. அவருடைய நேரத்துக்காக காத்திருந்தா எனக்கு ஒரு நல்ல வேலையும் கொடுப்பாரு. பேதுரு மாதிரி நான் இயேசுவை மறுதளிக்கவே மாட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குப்பா. உன்னோட லைஃபே எனக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குது. ஆமாம், அந்த டீச்சரை நானும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அவங்க பேர் என்ன? கிரேஸ் மேம்னு ஹோலி ஃபேமிலி ஸ்கூல்ல இருந்து. வாட், கிரேஸ் மேமா? அவங்க என்னோட ஆன்ட்டிப்பா. வாவ், அப்படியா? சூப்பர் சூப்பர், கேட்கவே செமையா இருக்கே. ஆனால் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. சொந்த ஊர்லேயே தீர்க்கதரிசிக்கு மரியாதை இல்லைன்னு இயேசு சொன்ன மாதிரி இருக்குது. நான் இன்றைக்கே போய் என் ஆன்ட்டிகிட்ட பேசணும். நானும் இன்னையிலேருந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்க போகிறேன். நீ சின்ன பையன்தான் இருந்தாலும் தம்பி, நான் சொல்லணும், நீ தான் என் கண்ணை திறந்திருக்க. வாவ், சூப்பர், பிரைஸ் தி லார்ட். சரி ஆண்டி, போயிட்டு வரேன். லஞ்சம் வாங்குறதும் தப்பு, லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு அப்படின்னு பைபிள் பல்வேறு வசனங்கள் மூலம் நமக்கு தெளிவா சொல்லுது. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் கெட்டதில்லைன்னு இந்த உலகம் சொல்லுது. ஆனா பைபிள் அப்படி சொல்ல. லஞ்சமும் ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது தான் அது வலியுறுத்துகிறது. ஏழைக்கு ஹெல்ப் பண்றோம், சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்றோம், மினிஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்றோம், எந்த நல்ல விஷயம்னா கூட
லஞ்சம் கொடுக்கறதும் வாங்குறதும் தப்புன்னு பைபிள் சொல்லு. பவுல் ஃபெலிக்ஸ் கிட்ட கைதியா இருந்தப்போ அவர் லஞ்சம் கொடுத்து விடுவிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஃபெலிக்ஸும் லஞ்சத்தை எதிர்பார்த்து அடிக்கடி பவுலை சந்திச்சாரு. ஆனா பவுல் அந்த வலைக்குள்ள விழவே இல்லை. பவுல் லஞ்சம் கொடுத்து விடுதலை ஆயிருந்தா பல்வேறு மக்களை சந்திச்சிருக்கலாம், இயேசுவை பற்றி அறிவிச்சிருக்கலாம், பல்வேறு சபைகளை கட்டி எழுப்பிருக்கலாம். இப்படி எல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா காட்ஸ் பிளான் ரொம்ப டிஃப்ரெண்ட். பவுல் கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக போக ஆசைப்படல. அதனாலதான் அவர் லஞ்சம் கொடுக்கவே இல்லை. கிறிஸ்டியன்ஸா இருக்க எல்லாரும் லஞ்ச பழக்கத்துல வெளியே வரணும்னு இயேசு விரும்புகிறார். நம்ம பேரளவுல கிறிஸ்தவங்களா இருந்தா அதுக்கு அர்த்தமே இல்ல. நம்ம இயேசுவோட வழியில நடக்கணும். இத லஞ்சத்தையும் மறந்து லஞ்சம் கொடுக்காமலும் லஞ்சம் வாங்காமலும் இருப்போம். இயேசு நம்மள ஆசீர்வதிப்பார். நன்றி. எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்ப உலகத்தை கலக்குறவங்கள பத்தி பார்க்க போறோம். பைபிள்ல ஆப்ரஹாம், ஐசக், ஜேக்கப் இவங்க எல்லாம் உலகத்தை பயங்கரமா கலக்குனாங்க. அந்த பட்டியல்ல உங்க பேரும் வர வேண்டாமா? உங்களுக்கு தெரியுமா, பாலும் சீலாவும் தெசலோனிக்கியா போயிருக்கும் போது தெசலோனிக்கிய மக்கள் உலகத்தை கலக்குனவங்க இங்கேயும் வந்துட்டாங்கடான்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி உங்களை பத்தியும் சொல்ல வேண்டாமா? சரி, நம்ம உலகத்தை கலக்கிறது எப்படி? ஏசப்பாக்கு பிடிச்ச பிள்ளைங்களா இருந்தா நீங்களும் உலகத்தை கலக்க முடியும். இந்த பாட்டை சேர்ந்து பாடலாமா? கலக்கலாமா, கலக்கலாகவே கலக்கலாமா, இந்த உலகத்தையே கலக்கலாமா, கலக்கலாகவே கலக்கலாமா, இந்த உலகத்தையே. இயேசு ராஜாவே உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார், இயேசுவை ராஜாவாய் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார். கலக்கலாமே, கலக்கலாகவே கலக்கலாமே, இந்த உலகத்தையே கலக்கலாமே, கலக்கலாகவே கலக்கலாமே, இந்த உலகத்தையே. பால். உங்களுக்கு தான் பால்னா ரொம்ப பிடிக்கும்ல, நிறைய கேம்ஸ் விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட் உங்க நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச கேம்னு நினைக்கிறேன். கேம் விளையாடுறது ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. ஆனா பாவத்தோட மாத்திரம் விளையாடவே கூடாது. ஏன் தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிள்ல எழுதி இருக்கு. பாவத்தோட விளையாடி ஜெயிக்கவே முடியாது ஏசப்பாவோட துணை இல்லாம. அதனால பாவத்துக்கிட்ட இருந்து எச்சரிக்கையா இருக்கணும். இந்த பாட்டு சேர்ந்து பாடுவோமா? விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. Hello children, பிஸ்கெட், சாக்லேட், ஐஸ்கிரீம் உங்களோட ஃபேவரட் ஃபுட் எல்லாம் இப்ப சரியா கிடைக்காதே. இந்த கொரோனா டைம்ல இதே ப்ராப்ளம் தான். கடையெல்லாம் மூடி இருக்குல்ல. ஆனா உங்க மம்மி எல்லாம் சூப்பரான ஃபுட் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஏசப்பாக்கு என்ன பிடிக்கும்? ஒபீடியன்ஸ் தான் பிடிக்கும். ஒபீடியன்ஸ்னா என்னக்கான்னு கேக்குறீங்களா? ஒபீடியன்ஸ்னா அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பெரியவங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது. சரி, நீங்களும் அப்படிதான் நடப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு கோழி இருந்துச்சான். அந்த கோழிக்கு 3 குஞ்சு இருந்துச்சான்.
ஒரு குஞ்சு ரொம்ப சேட்டைக்கார கொஞ்சம், மிச்ச ரெண்டும் அம்மா சொல்ற பேச்ச கேக்குமா. ஒரு நாள் அவங்க எல்லாம் சோளக்காட்டுக்கு போனாங்களாம். சோளக்காட்டுல நிறைய சோளம் இருக்கும்ல, ஆனா அவங்க அம்மா சொன்னாங்களாம் சோளத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது, உங்க தொண்டையில மாட்டிக்கோன்னு. ஆனா இந்த ஒரு சேட்டைக்கார குஞ்சு அம்மா பாக்காத போது நைசா ஒண்ணு எடுத்து வாயில போட்டுக்குமா. அப்புறம் என்னாச்சு தெரியுமா, அது தொண்டையில சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். அம்மா அம்மான்னு ரொம்ப கத்துச்சான். உடனே அவங்க அம்மா ஓடி வந்து அதை எப்படியோ காப்பாத்துனாங்களாம். சரி, இப்படி எல்லாம் சேட்டை பண்ணலாமா? பண்ணக்கூடாதுன்னு நல்ல பிள்ளைங்களா இருக்கணும்ல. இது ஒரு பாட்டு பாப்போமா அதை பத்தி? ஏசப்பாவுக்கு எதுதான் ரொம்ப பிடிக்கும்? சாக்லேட், ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ். கீழ்படிந்தால் தான் பிடிக்கும். சாக்கு ஜிங்கு சிக்கு 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 சாக்கு. ஏசப்பாவுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்? திருடன், பொய்யன், சண்டைக்காரன், உண்மை பேசுபவன் பிடிக்கும். ஜிங்கு சிக்கு சாக்கு 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 ஜிங்கு சாக்கு சாக்கு ஜிங்கு சாக்கு சாக்கு ஜிங்கு சாக்கு சாக்கு ஜிங்கு சிக்கு சாக்கு. ஹாய். இந்த லாக்டவுன்னால நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கோம். இந்த நேரத்திலையும் நம்ம வர்ச்சுவலாக கனெக்ட் பண்ணி தேவனை ஆராதிக்க, துதிக்க, அவர் வார்த்தைகளை கேட்க ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்காக நம்ம எல்லாரும் நன்றி சொல்லலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உங்களோட அளவில்லாத அன்புக்காகவும் கிருபைக்காகவும் ப்ரொடெக்ஷனுக்காகவும் நன்றி. அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஃபுல் ஃபோக்கஸும் அட்டென்ஷன் ஸ்பேனும் தர ஹெல்ப் பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் சண்டே மார்னிங். என்னோட சண்டே கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோட திருப்பி கனெக்ட் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு படிக்க வேண்டிய பைபிள் போர்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன படிச்சிருக்குன்னு ஒரு சின்ன ரீக்கா பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாமே. பால் தன்னோட 3rd மிஷனரி ஜர்னி முடித்த பின்பு ஜெருசலேமை நோக்கி கடலில் பிரயாணித்தார். காஸ், ரோட்ஸ், பட்டாரா என்னும் இடங்களின் வழியாக சென்றார். பின்பு பொனிஷியாவுக்கு செல்லும் கப்பலில் ஏறி சைப்ரஸ், சிரியா வழியாக சென்றார். பால் டயர், டால்மியஸ், சிசேரியா ஆகிய இடங்களில் நிறுத்தி பிரயாணித்தார். அப்போது டயர், சிசேரியா ஆகிய இடங்களில் உள்ள பிலீவர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் பாலை ஜெருசலம் போவே வேண்டான்னாங்க. ஏன் தெரியுமா? ஜெருசலமுக்கு போய் பால் எவ்வளோ கஷ்டப்பட போறாருன்னு காட் அவங்களுக்கு ரிவீல் பண்ணியிருந்தாரு. நம்ம பால் அதுக்கெல்லாம் பயப்படவில்லை. அவர் சிறைப்படுத்தப்படுவதற்கு மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கும் தயாராக உள்ளேன் என்றார். என்ன தைரியமும் மன உறுதியும் பார்த்தீங்களா? பயப்பட்ட மாதிரியே பால் ஜெருசலம் வந்தோன்னு அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அவர் அரெஸ்ட் பண்ண ரோமன் கமாண்டர் கிளாடியஸ் லைசியஸ் கிட்டே பெர்மிஷன் வாங்கி ஜூஸை கன்வின்ஸ் பண்றதுக்கு பேசினார். எப்படி கிறிஸ்டியன்ஸை பர்சிக்யூட் பண்ணிட்டு இருந்த சால் கிறிஸ்டியானிட்டியை ப்ரீச் பண்ற பாலா கன்வெர்ட் ஆனாருன்னு டீடைலா எடுத்து சொன்னார். பிடிவாதமும் வணங்கா கழுத்தும் கொண்ட ஜூஸ் பாலோட டீச்சிங்ஸை கேட்கும் நிலையில் இல்லை. ரோமன் கமாண்டர் பாலை அழிப்பதற்கு உத்தரவிட்டவுடன் அவர் சாமர்த்தியமாக தான் ஒரு ரோமன் சிட்டிசன் என்று கூறி தப்பித்தார். பாலை அந்த கமாண்டர் ஜூவிஷ் கவுன்சிலான சானட் முன்னாடி பேச வச்சாரு. பேசும்போது பால் ரிசரக்ஷன் பத்தி பேசினாரு. இங்கதான் நம்ம பாலோட கிளவர்னஸை பாராட்டணும். அங்க அந்த குரூப்ல ரிசரக்ஷன் நம்புற பாரிசிஸும் இருந்தாங்க, ரிசரக்ஷனை நம்பாத சடுசிஸும் இருந்தாங்க. இதனால அந்த குரூப் நடுவுல ஒரு டிவிஷன் உண்டாச்சு. அங்கு சலசலப்பு ஏற்படவே லைசியஸ் பாலை பாராக்ஸ் கொண்டு வர பணித்தார். அன்று இரவு இயேசு அவருக்கு காட்சியளித்து தைரியப்படுத்தினார். அடுத்த நாள் பாலை கொல்ல சதித்திட்டம் தீட்டப்படுகிறது என்று அறிந்து லைசியஸ் யூதர்களிடமிருந்து அவரை தப்பிவித்து சிசேரியாவுக்கு அனுப்பினார். Thank you, Hirosh and Hasna, for that.
நம்ம இன்னைக்கு பார்க்க போற பைபிள் போர்ஷன் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 24 எடுக்கப்பட்டது. இந்த பைபிள் போர்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல வர 2 கீ கேரக்டர்ஸை பத்தி பார்ப்போம். ஒருத்தர் அப்போஸ்டல் பால், இன்னொருத்தர் கவர்னர் ஃபெலிக்ஸ். பால் பத்தி நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையே இல்லை. ஹீ இஸ் நாட் அ ஸ்ட்ரேஞ்சர் டு அஸ். அவரை பத்தி நிறைய படிச்சிருக்கோம். ஆனாலும் ஒரு சின்ன ரீகேப். பால் வாஸ் a Jew from Tarsus in Cilicia. He belonged to the Benjamin tribe. He was a Pharisee. Pharisees பத்தி நியூ டெஸ்டமெண்ட்ல நிறைய இடங்கள்ல பார்க்குறோம் இல்ல. They are that division of Jews who think laws and traditions are very important. Laws and traditions letter and spiritல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க. They consider themselves as righteous and the others are not as good as them. சவுலா இருந்த பவுல ஜீசஸ் சந்திச்சு கன்வெர்ட் ஆன பிறகு he became an apostle of Jesus Christ. Specifically, he was a missionary of the Gentiles. யூதர்கள் அல்லாத புற ஜாதியினருக்கு குட் நியூஸ் கொண்டு போன மிஷனரியா ஒர்க் பண்ணாரு. அவர் பர்சனல் கேரக்டர் ட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா he was a very strong person. He had a smart mind. அவரோட ஸ்மார்ட்னஸ் யூஸ் பண்ணி பிரச்சனைகள் வரும்போது அதில் இந்த எஸ்கேப் பண்ணதை பார்த்துருக்கோம். ஹி வாஸ் அ கிரேட் ஸ்பீக்கர். ட்ரோவாஸ்னு ஒரு பட்டணத்தில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் சினகாக்ல காலையில் பேச ஆரம்பிச்ச அவர் வெல் பாஸ்ட் மிட் நைட் பேசினதை பார்த்துருக்கோம். ஹி வாஸ் ஆல்சோ அ ப்ராலிஃபிக் ரைட்டர். நியூ டெஸ்ட்மெண்ட்ல த மெஜாரிட்டி ஆஃப் த புக்ஸ் எழுதினது பால் தான். 13 எபிசோட்ஸ் எழுதியிருக்காரு. Over and above all these things, he was a great leader. கிறிஸ்டியானிட்டியை நிறைய இடங்களில் போய் ஸ்ப்ரெட் பண்ணி, அங்கே சர்ச்சஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அங்கே லீடர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி, அவங்கள கைட் பண்ணி, அவங்க தப்பு பண்ணும்போது அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி, என்கரேஜ் பண்ணி, எல்லாரையும் நர்ச்சர் பண்ண ஒரு கிரேட் லீடர். இது ஒரு பக்கம் இருக்கும்போது கவர்னர் ஃபெலிக்ஸை பற்றி பார்த்தோம்னா he was a slave by birth. அவரோட பிரதர் வாஸ் க்ளோஸ் டு த தென் ரோமன் எம்பரர் கிளாடியஸ். அந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி ஜுடியாவோட கவர்னரா ஆனார். ஜுடியா அந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் நிறைந்த இடமா இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள் கலகங்கள் எல்லாத்தையும் அடக்குமுறை மூலமும் டிசெப்ஷன் மூலமும் கண்ட்ரோல் பண்ணவர். ஸோ பீப்புள் டிட் நாட் லைக் ஹிம். ஹி வாஸ் ஆல்சோ கிரீடி பர்சன். He was an immoral person too. He married somebody who is another's wife. பால் இப்போ எங்க இருக்கிறாரு தெரியுமா? கவர்னர் ஃபெலிக்ஸோட கட்டளையின்படி கிங் ஹெராடோட பேலஸ்ல அரஸ்ட்ல இருக்கிறாரு. பால் சிசேரியா 5 நாளைக்கு அப்புறம் ஹை பிரீஸ்ட் அனானியாஸ், எல்டர்ஸ், அவங்களுக்காக ப்ளீட் பண்ண போற லாயர் டெர்டூலஸ், இவங்க எல்லாம் ஜெருசலேம்லேருந்து வர்றாங்க. கவர்னர் ஃபெலிக்ஸோட கோர்ட்டில் அவங்க கேஸை ப்ரெசென்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. பாலை அங்கே வர வைக்கிறாங்க. டெர்டூலஸ் அவரோட கேஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்னர் ஃபெலிக்ஸை பார்த்து, உங்கள் கீழே நாங்கள் லாங் பீரியட் ஆஃப் பீஸ் என்ஜாய் பண்ணோம். உங்களோட தொலைநோக்கு பார்வையினால நீங்கள் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு டைம் தந்தீங்கன்னா எங்கள் கேஸை உங்கள் முன்னாடி ப்ரீஃபாக ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கோன்னு சொல்கிறாரு. பர்மிஷன் கிடைச்சோடனே பாலை பார்த்து அவர் மேலே எங்களுக்கு 3 சார்ஜஸ் இருக்குன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் சார்ஜ் என்னன்னா, ஹீஸ் அ ட்ரபிள் மேக்கர். உலகத்தில் எல்லாம் இருக்கிற ஜூஸுக்கு இடையில கலகம் கொண்டு வந்தவர். ரெண்டாவது அக்யூசேஷன், ஹீஸ் அ ரிங் லீடர் ஆஃப் தி நாசரீன் செக்ட். நாசரீன்ஸ்னா யாருன்னா, ஜீசஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சவங்கள நாசரீன்ஸ்னு கூப்பிட்டுவாங்க. ஏன்னா ஜீசஸ் grew up in Nazareth. ஹீஸ் அ ரிங் லீடர்னு சொல்றாங்க. ரிங் லீடர் ஹேஸ் அ நெகட்டிவ் மீனிங். லீடர்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது பாசிட்டிவ். ரிங் லீடர்னா இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்றவங்கள லீட் பண்றவங்கள தான் ரிங் லீடர்னு சொல்றாங்க. மூணாவது அக்யூசேஷன் என்னன்னா, he desecrated the Jerusalem temple. ஜெருசலம் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினார்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் முன்வை வச்சுட்டு டெர்டூலஸ் கவர்னர் ஃபெலிக்ஸை பார்த்து கேட்குறாரு, நீங்க வேணா பாலை கிராஸ் எக்ஸாமின் பண்ணி பாருங்க, நாங்க சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு ப்ரூவ் ஆகும்னு சொல்றாரு. அப்ப அங்க இருந்த எல்டர்ஸ் எல்லாம் ஆமா அவர் சொல்றது கரெக்டு தான்னு ஃபோர்சிபிளா சொல்றாங்க. இனி என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா?
கவர்னர் ஃபெலிக்ஸ் பாலை பேசலான்னு சிக்னல் பண்றாரு. பால் கவர்னரை பார்த்து, இந்த ரீஜனுக்கு ஜட்ஜா நீங்க ரொம்ப நாளா இருந்திருக்கீங்க, உங்க முன்னாடி என்னோட டிஃபென்ஸை வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம். இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாளுக்குள்ளால நான் ஜெருசலமுக்கு வந்திருப்பேன். சிசேரியால 5 நாள், அப்ப எருசலம்ல 7 நாள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. வாட் he is trying to prove is that he was not there in Jerusalem long enough to create any trouble or confusion. இங்க இருக்கிற ஜூஸ்னால அவங்க சொல்ற எந்த குற்றச்சாட்டையும் ப்ரூவ் பண்ண முடியவே முடியாது. நான் ஜெருசலம்ல யார் கூடயும் ஆர்கியூ பண்ணல. அந்த தேவாலயத்திலேயோ பட்டணத்திலேயோ எந்த கலகத்தையும் உண்டு பண்ணல. த வேயை ஃபாலோ பண்ற என்னோட ஆன்சஸ்டர்ஸோட காடை வர்ஷிப் பண்ண ஒரு மனுஷன். த வேனா என்ன? அந்த காலத்தை கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்றவங்கள த வேயை ஃபாலோ பண்றவங்கன்னு சொல்லுவாங்க, வழிமுறையை பின்பற்றவங்க. இங்க இருக்கிற நிறைய ஜூஸோட ஃபேத்தை தான் நான் ஷேர் பண்றேன். உயிர்த்தெழுதல் உண்டுன்னு நம்புறேன். அதனால கடவுள் முன்னாடியும் மனுஷன் முன்னாடியும் என்னோட கான்ஷியன்ஸை கிளியரா எப்பவுமே வைக்க ட்ரை பண்றவன். பால் அவரோட டிஃபென்ஸோட கண்டினியூஷனா நான் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தான் ஜெருசலமுக்கு வந்தேன். 2 காரணங்களுக்காக. என்னோட மக்கள்ல புவர் பீப்புளுக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்புறமா டெம்பிள்ல ஆஃபரிங் செலுத்த வந்தேன். டெம்பிள் கோர்ட்ஸ்ல என்ன பார்த்தப்போ நான் செரிமோனியலி கிளீனா இருந்தேன். ஏன் எப்படி சொல்றாரு தெரியுமா? ஃபாரிசீஸ் எக்ஸ்டர்னல் கிளென்லினஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஜீசஸ் கூட சொல்றாருல்ல, உங்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு, வெளியில ஃபைனா இருப்பாங்க, மனசெல்லாம் அழுக்கா இருக்கும். அதனாலதான் பால் அப்படி சொல்றாரு. ஏஷியால இருந்த கொஞ்சம் ஜூஸ் எனக்கு எதிராக கலகம் பண்ணாங்க. அவங்கள யாராவது இங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லட்டும், இல்ல இங்க இருக்கிற ஜூஸ் அவங்க என் மேல சுமத்தின குற்றச்சாட்டை ப்ரூவ் பண்ணட்டும். சான்ஹெட்ரன்ல நான் ரெசரக்ஷன் பத்தி பேசினேன். ரிசரக்ஷனை குறித்து தான் உங்க முன்னாடி நான் ட்ரையல்ல நிக்கிறேன்னு நினைக்கிறேன்னு அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு. 2 பக்க ஆர்கியூமெண்ட்டையும் கவர்னர் கேட்டாரு. அவரால் ஒரு டிசிஷனுக்கு வர முடியல. மெயினா எதனாலன்னா அவருக்கு கிறிஸ்டியானிட்டியை பத்தி நல்லாவே தெரியும். பால் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுல மெரிட் இல்லைன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஹேஸ்டியா எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம்னு நினைச்சாரு. பாலை பார்த்து, கமாண்டர் லைசியஸ் வரட்டும், உங்களோட கேஸை அப்ப டிசைட் பண்றேன்னு சொன்னாரு. செஞ்சுரியனை கூப்பிட்டு பாலை பழையபடி ஹெரோடோட பேலஸ்ல அரஸ்ட்ல வச்சுக்கோங்க, ஆனா கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க, அவரோட ஃபாலோவர்ஸ் அவரை பார்த்துக்கிட்டோம், அவரோட தேவைகளை சந்திக்கட்டும்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கவர்னர் ஃபெலிக்ஸ் அவங்க ஒய்ஃப் ட்ருசுல்லாவோட கோர்ட்டுக்கு பாலை வர சொல்றாங்க. ட்ருசுல்லா யாரு? அவங்க கிங் அக்ரிப்பா ஃபர்ஸ்டோட டாட்டர். ஷீ வாஸ் அ ஜூஸ் பை பர்த். பால கிறிஸ்டியானிட்டி பத்தி பேச சொல்லி கேக்குறாங்க. பால் 3 காரியங்களை பேசுறாரு. ஒன்று நீதி, ரைச்சியஸ்னஸ். 2வது சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். 3வது ஜட்ஜ்மெண்ட் டு கம், இனி வர இருக்கிற நியாய தீர்ப்பு. பால் இவ்வளவு பேசின உடனே கவர்னர் ஃபெலிக்ஸோட குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்து, that's enough for now, you may go ன்னு சொல்றாரு. பாலை திருப்பி கிங் ஹெரோடோட பேலஸ்ல அரஸ்ட்ல வைக்கிறாங்க. நிறைய வாட்டி இது மாதிரி பாலை கூப்பிட்டு பேச சொல்லி கேக்குறாங்க. இதுல ஒரு உள்நோக்கம் இருந்து தெரியுமா? என்னன்னா பாலோட ஃபாலோவர்ஸ் இல்லைன்னா பால் அவரோட ரிலீஸுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுக்க மாட்டாங்களான்னு அவரு நினைச்சாரு. ஆனா அது நடக்கவே இல்லை. இப்படி 2 வருஷம் பால் சிசேரியால ஜெயில இருந்தாரு. கவர்னர் ஃபெலிக்ஸோட டென்யூர் முடிய போகுது. அவருக்கு பதிலாக போர்ஷியஸ் ஃபெஸ்டஸ் கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். கவர்னர் ஃபெலிக்ஸ் அவரோட போஸ்டர் ரிலிங்குவிஷ் பண்ண நேரத்துல கூட நினைச்சிருந்தா பாலை ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் பண்ணல. As a parting favor to Jews, he continued to have Paul in the prison for 2 years. So எந்த தப்பும் பண்ணாத பால் 2 வருஷம் ஜெயில சிசேரியால இருந்தாரு. இதுதான் என்னையோட போர்ஷன். நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்ண பைபிள் போர்ஷன்லேருந்து லேர்னிங்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இந்த போர்ஷன்ல வர கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், லாயர் டெர்டூலஸ். அவர் கவர்னர் ஃபெலிக்ஸை ஃபிளாட்டர் பண்றாருல்ல. ஃபிளாட்டரி இஸ் நாட் பிப்ளிக்கல். பைபிளில் நிறைய இடங்கள்ல ஃபிளாட்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. Proverbs 26:28. A lying tongue hates those it hurts, and a flattering mouth works ruin. ஃபிளாட்டரி அழிவை கொண்டு வரும். Proverbs 29:5ல
Whoever flatters his neighbor spreads a net for his feet. So we should neither flatter nor be carried away by flattery. Secondly, அந்த எல்டர்ஸும் ஹை ப்ரீஸ்ட் அனானியாஸும் அவங்க பால் மேலே தப்பாக பழி கொண்டு வராங்கல்ல. 10 commandmentsல 9th commandment என்ன? We should not give false testimony against our neighbor. So we should not wrongly accuse anybody. So thirdly, Governor Felix. அவருக்கு நிறைய நெகட்டிவ் ட்ரேட்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறது அவரோட க்ரீட் ஃபார் மணி. எக்ஸசிவ் மணிக்கு ஆசைப்படவே கூடாது. பைபிளில் கூட சில கேரக்டர்ஸ் பணத்தாசைனால அழிவு சந்திச்சதை பார்க்குறோம். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஜூடாஸ் இஸ்காரியட். 30 pieces of சில்வருக்காக ஜீசஸை காட்டி கொடுத்து அப்புறம் மனஸ்தாபப்பட்டு he hanged himself இல்லையா? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பால் எவ்வளோ கன்விக்ஷனோட உண்மைக்காக எழும்பி நின்னாரு. கவர்னர் ஃபெலிக்ஸ் முன்னாடி அவர் பண்ண தப்பை சுட்டி காட்டுறதுக்கு பயப்படல. அப்புறமா பிரைப் கொடுத்தா அவரோட ரிலீஸை செக்யூர் பண்ணலான்னு தெரிஞ்சிருந்தோம். he did not resort to that. ஸோ நம்மளும் உண்மைக்காகவும் நம்ம எது சரின்னு நம்புகிறோமோ அதுக்காகவும் துணிந்து நிற்கணும். ஸோ டு சம்மரைஸ், we should not flatter, we should not wrongly accuse anybody. Third thing, we should not have greed for money. Lastly, we should stand firm for what is right. ஓகேயா? ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை முடிக்கோங்க. அன்புள்ள இயேசுசாமி, உங்கள் வார்த்தை மூலம் நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடத்துக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அவங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஃப்ளாட்ரி கூடாது, மற்றவங்க மேலே வீண்பழி சுமத்தக்கூடாது, உண்மைக்காக தைரியத்தோடு நிற்கணும்னு படித்தோம். இந்த காரியங்களை இந்த பிள்ளைங்க மனசில் வச்சு அவங்க வாழ்க்கையில் கடைபிடிக்க உதவுங்க. இந்த குழந்தைகள் மூலம் அவங்க குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். உண்மையாக இருக்கணும்னு பார்த்தோம்ல, அந்த உண்மையாக இருக்கிறதுக்கு காடோட ஹெல்ப்பை கேட்டு ஒரு பாட்டு பாடலாமா? கீப் மீ ட்ரூ லார்ட் ஜீசஸ், கீப் மீ ட்ரூ. எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர்ஃபுல்லாக பாடுங்க. ஓகேயா? Keep me true, Lord Jesus, keep me true. Keep me true, Lord Jesus, keep me true. There's a race that I must run, there are victories to be won. Give me power every hour to be true. உண்மையுள்ள வேனாய் வைத்திடும் இயேசுவே, என்னை நீர் காத்திடும். ஓட்டத்தை ஓடியே வெற்றியை பெறவே தினமும் பலனீட்டிடுமே. என்ன சில்ட்ரன், இந்த பாட்டை எல்லாருமே நல்லா ப்ரேயர்ஃபுல்லாக பாடியிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி ட்ரூத் அண்ட் ஹானஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாகவும் ஹானஸ்டாகவும் இருக்கணும். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளைகள் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப நல்லா வந்து கடைப்பிடிக்கணும். நீங்கள் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டு நிறைய ஆஃபீஸஸில் வேலை பார்ப்பீங்க. எந்த வேலையில் எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம வந்து உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படின்னா தான் 2 தீமோத்தேயு 4:7 சொல்லியிருக்கிறபடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு நம்மளால தைரிய சாட்சியா நிற்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்ற லைஃப் வந்து டெம்பரவரி. கரெக்டா? நம்மளோட வாழ்க்கையில எதை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம் அப்படின்னா இட்டர்னல் லைஃப்காக தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில ஓடிக்கொண்டு இருக்கோம். ஸோ மேத்யூ 24:13 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஸோ நீங்க இப்ப கத்துக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நீங்க லைஃப் லாங் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. வேர்ல்ட்லி டெம்டேஷனுக்காகவோ இல்லை பியர் ப்ரெஷருக்காகவோ எதுக்காகவோ இந்த நல்ல வேல்யூஸ், ட்ரூத், ஹானஸ்டி இது எல்லாமே நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? நீங்க வந்து உங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ் கிட்ட, கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட, எல்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. அவங்க வாழ்க்கையில உண்மையா இருந்ததுனால
ஏசப்பா அவங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாமே அவங்களுக்கு சாட்சியா சொல்லுவாங்க. நீங்க போய் கேளுங்க. ஓகே, இப்ப இந்த மாதிரி ட்ரூத்தா இல்லாம ஹானஸ்டா இல்லாம இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அத இப்ப வர்ற வீடியோ மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் இந்த வீடியோவை ரொம்ப கவனமா பாருங்க, சரியா? என்ன சில்ட்ரன், எல்லாரும் வீடியோ பார்த்தீங்களா? ஓகே, கிரேட். நாம வாழ்ற இந்த உலகம் பாவத்தாலையும் சாபத்தாலையும் நிறைஞ்சு இருக்குது. அந்த அந்தகார இருள்ல இருந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக தான் யார் வந்தா இந்த உலகத்துக்கு? கரெக்ட், ஏசப்பா வந்தாங்க. ஸோ ஏசப்பாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட நம்ம இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கணும்னு மத்தேயுல ஏசப்பா சொல்லியிருக்காங்க. கரெக்ட், இந்த உலகத்துக்கு நாம உப்பாவும் வெளிச்சமாவும் இருக்கணும். கரெக்டா? ஸோ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட நாம ஏசப்பா நம்ம மேல பிரகாசிக்க பண்ணின வெளிச்சத்தை மூடி வைக்காம நம்மளோட சாட்சியுள்ள வாழ்க்கை மூலியமா மற்றவங்களுக்கு காண்பிக்கணும். அப்பனாதான் அதை பார்க்குற பாவ இருள இருக்கிறவங்க ஏசப்பாவை அவங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு பாவத்தில் இருந்து விலகி வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறுவாங்க. ஸோ இதை உணர்த்துற ஒரு அழகான பாட்டை இப்ப நம்ம பார்ப்போம். ஓகேவா? கற்பித்தாரொளி வீசவே சிறு தீபம் போல இருள் நீக்கவே அந்தகார லோகில் ஒளி வீசுவோம் அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். முதலவர்காய் ஒளி வீசுவோம் ஒளி மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம் இயேசு நோக்கி பார்க்க ஒளி வீசுவோம் அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். பிற நன்மைக்கும் ஒளி வீசுவோம் உலகின் மாயிருள் நீக்க முயல்வோம் பாவம் சாபம் யாவும் பறந்தோடிப்போம் அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். என்ன சில்ட்ரன், இது வரைக்கும் நல்லா எல்லாரும் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இந்த ப்ரோக்ராம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை பார்த்தபடி மட்டும் இல்லாம நீங்க இதுல சொல்லியிருக்கிற எல்லா கருத்துக்களின் படியும் உங்க வாழ்க்கையில நீங்க நடந்து கொள்ளணும், சரியா? இப்ப நமக்கு நம்மளோட சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டென்ட் பேபி பால் ராஜ் ஆண்டி முடிவு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. நம்ம எல்லோரும் இணைந்து ஜெபிக்கலாம் வாங்க. ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த சந்தோஷமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து வந்தீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே கேட்ட சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த சத்தியத்தின்படி பிள்ளைகள் நடக்க நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே நல்லது என்று சொல்ல வேத வசனத்தின்படி
எங்கள் பிள்ளைகள் அதன்படி நடக்க நீர் உதவி செய்வீராக சுவாமி. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே இந்த ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளை இந்த கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். பிள்ளைகளை நெறி மட்டுமாய் வழிநடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை முடக்க பராமரிப்புக்குள் என் தேவனாகிய கர்த்தர் வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருஷம் முழுவதும் பிள்ளைகளை சுகபத்திரமாய் பாதுகாத்து வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய வருஷம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைய ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, உலகமெங்கு நடக்கிற இந்த கொள்ளை நோய்க்காக நாங்கள் விட சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. உலகத்திலே ஆண்டவரே எவ்வளவோ மக்கள் அழிந்து ஆண்டவரே இந்த நாட்களிலே மறைத்து போயிருக்கிறார்களே சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கண்ணுக்கு தெரியாத அந்த வைரஸ் ஆனது ஆண்டவரே உலக மக்களை அச்சுறுத்தி ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே அனைவரும் பயப்படும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே என் தேவனாகிய கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வைரஸை நீர் அறிந்திருக்கிறீர், நீர் அதை அழித்து தரும்படியாய் நாங்கள் சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். உலக நாடுகளுக்காக, இந்தியாவுக்காக, தமிழ்நாட்டிற்காக, ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து செய்கிற எல்லா ஆலோசனைகளிலும் திட்டங்களிலும் உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வைரஸ் ஆனது சீக்கிரமாக அழிந்து ஒவ்வொருவரும் நார்மல் நிலைமைக்கு வரத்தக்கதாக என் தேவன் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபையின் மக்களை இந்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திருச்சபையின் மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. தூர இடத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பை தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம், தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி உடகரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவை இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நீர் மறைப்பீர், ஆனால் நாங்கள் திகைத்து போவோம் ஆண்டவரே. கர்த்தர் தயவாய் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே நீர் உம்முடைய முகத்தை நீர் எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே மீண்டுமாய் உடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வெயில் காலங்களிலே பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையின் போதகருக்காக, குடும்பத்திற்காக, ஆண்டவரே கமிட்டி அங்கத்தினர்களுக்காக, ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக நாங்கள் மீண்டும் ஒரு முறை உடைய கரத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களுக்குரிய எல்லா பாதுகாப்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக ஆண்டவரே உம்மை கூடி ஆராதிக்கும் வாய்ப்பை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஆண்டவரே நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருக்கட்டும். மீதமான நேரத்தை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? நம்ம ஜூனியர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய டீச்சர்ஸ், நிறைய பிள்ளைங்க சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்தினாங்கல்ல. அதை யாராவது ஒருத்தரை உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அதனால நீ என்ன பண்ற தெரியுமா? உனக்கு தெரிஞ்ச அந்த டீச்சர் அல்லது ஸ்டூடெண்ட்டுக்கு போன் பண்ணி ப்ரோக்ராம் நல்லா இருந்ததுன்னு சொல்வியா? சரி, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்கு பிறகு நம்முடைய சண்டே ஸ்கூல் நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். அத யார் நடத்த போறாங்கன்னு தெரியுமா? நம்ம ரூபஸ் அங்கிளும் கிறிஸ்டி ஆண்டியும் தான். ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நீ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்பவுமே சொல்லி ஞாபகப்படுத்திடு. ஓகேயா? தொடர்ந்து நம்ம இப்போ சூப்பர் புக் எபிசோட் 4 பார்க்க போறோம். அதுக்கான லிங்க் இப்போ டிஸ்பிளே ஆகுது இல்லையா? அதை நீ பார்த்துக்க. நம்ம எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாமா? சரி, பாய்.